முருங்கமங்கலம் அப்புறம் பெரும்பாக்கத்துல இது வரைக்கும் எத்தனை நாள் சாப்பாடு போட்டிருக்காருன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் பெரும்பாக்கத்துல 872 நாள் சாப்பாடு போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம முருங்கமங்கலத்துல 297 நாள் சாப்பாடு போட்டிருக்காரு. அதுவும் அந்த ஹவுசிங் போர்ட்ல இருக்கவங்க வந்து அன்லிமிட்டடா சாப்பிடுற மாதிரி ஒரு திட்டத்தையும் ஆரம்பிச்சிருந்தாரு. பணக்காரங்க எப்படி வேணாலும் சாப்பிடுவாங்க, ஆனா ஏழையா இருக்கவங்க ஒரு டைம் சாப்பிடுறது பெரிய விஷயம். நம் மக்கள் எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்றதுனால ஒரு நாள் கூட தவறாம தினசரியா சாப்பாடு போட்டுட்டு இருக்காரு. உணவு போடுறதுல பெரிய பெரிய தலைவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா காமராசர், எம்ஜிஆர், விஜயகாந்த், அன்னை தெரேசா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி விஷயம் பண்ணிருக்காங்க. அவங்க விட்டு போனதை இந்த நாள் வரைக்கும் இதுக்கப்புறமும் கடைபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்காரு. அவரால் ஒரு நாளைக்கு 60 பேர்ல இருந்து 70 பேருக்கு சாப்பாடு போட முடியுது அப்படின்னா அவரால் நிரந்தர தலைவரா கூட நிக்க முடியும். முருங்கமங்கலம், பெரும்பாக்கம் இந்த 2 ஹவுசிங் போர்ட்லயும் இவர் பண்ணாத விஷயமே கிடையாது. சாப்பாடு போடுறதையும் தாண்டி நல்லது கெட்டது எல்லாத்தையும் பாக்குறாரு. ஒரு மனுஷனுக்கு போதும் அப்படின்னு சொல்ற ஒரே விஷயம் சாப்பாடு மட்டும். ஆனா அந்த ஒரு சாப்பாடை போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு போடுறாரு. ஒரு நாள் தவறாம டெய்லியுமே சாப்பாடு போடுறதுன்றது பெரிய விஷயம். நீங்க ஏதாவது காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஒரு நம்பருக்கு ஜிபேக்கு ஒரே ₹1 மட்டும் ஷேர் பண்ணுங்க. உங்களால ஒரு குடும்பமே உட்கார்ந்து சாப்பிடும் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா? அதுதான் உண்மை. சாப்பாடு போட்ட தலைவர்கள்லயே இவர் ஒரு பெரிய மாமனிதர் தான் சொல்லுவேன்.